ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பி கிச்சனில் என்ன சமையல் பார்க்க போகிறோன்னா, எல்லாருக்கும் பிடித்தமான சிக்கன் பிரியாணி எப்படி செய்யலாங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம இப்போ எடுத்து வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு பாஸ்மதி அரிசியை, 1 கப் பாஸ்மதி அரிசியை தண்ணியில் ஊற வைப்போம். அப்புறம் சிக்கனை தயிரில் ஊற வைக்கலாம். கூடவே ஒரு பாதி அளவு எலுமிச்சை சாறை பிழிஞ்சி சேர்த்தே ஊற வச்சுக்கலாம். சைடில் நம்ம சிக்கன் பிரியாணி கூட சிக்கன் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான மசாலா பொருட்களை ஆட் பண்ணி வச்சுக்கலாம். கொஞ்சமாக மல்லிப்பொடி, நல்ல மிளகு பொடியும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். கூடவே வத்தல் பொடி சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பிசைஞ்சு கொடுக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணணும். அப்புறம் 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணணும். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். அப்புறம் கொஞ்சமாக உப்பு, தேவையான அளவு உப்பு சேர்த்து ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணணும். அப்புறம் ஒரு அகலமான பாத்திரத்தை நம்ம சூடு பண்ணி வைப்போம். பாத்திரம் சூடான உடனே கொஞ்சமாக தேவையான அளவு எண்ணெய் ஊற்றுவோம். எண்ணெய் சூடாகணும் நல்லா. எண்ணெய் சூடாயிடுச்சு. அப்புறம் லவங்க, பட்டை, பிரிஞ்சி இலை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாமே சேர்த்து ஆட் பண்ணி லைட்டாக கிண்டி கொடுப்போம். கூடவே பச்சை மிளகாய் ஆட் பண்ணிப்போம். அதையும் லைட்டாக கிண்டி கொடுப்போம். அப்புறமா நாம் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற உள்ளியை சேர்த்துப்போம். உள்ளி நல்லா வதங்கணும். உள்ளி ப்ரௌன் கலரில் வர்றது வரைக்கும் வதங்கணும். அது வதங்க லைட்டாக உப்பு ஆட் பண்ணிப்போம். உப்பு ஆட் பண்ணால் சீக்கிரமாகவே வதங்கும். இப்போ ஓரளவு வெங்காயம் வதங்கிடுச்சு. உள்ளி நல்லா வதங்குறது வரைக்குமே வெயிட் பண்ணணும். இப்போ வெங்காயம் வதங்கின உடனே தக்காளி ஆட் பண்ணணும். தக்காளியும் நல்லா கிண்டி விடுவோம். நல்லா வதங்கணும். தக்காளி வதங்கின உடனே புதினா இலை, கொத்தமல்லி இலையை சேர்த்து ஆட் பண்ணணும். ஆட் பண்ணி நல்லா கிண்டி விடணும். நல்லா மிக்ஸ் பண்ணணும். இந்த கொத்தமல்லி இலையும் புதினா இலையும் வதங்கின உடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை நிற வாசனை அது மாறணும். அது மாறினது உடனே தயிர் ஆட் பண்ணணும். தயிர் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தயிர் மிக்ஸ் பண்ண உடனே பிரியாணி மசாலா ஆட் பண்ணுங்க. பிரியாணி மசாலா நல்லா கிண்டி விடுவோம். அப்புறம் 1.5 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணணும். ஏன்னா அப்புறம் நம்ம சிக்கன் வேக வைக்க போகிறோம். அதுக்கு தான்
அப்போ தான் சிக்கன் வந்து வேகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம தயிர், எலுமிச்சை சாறு ஊற வச்சு அந்த சிக்கன் எடுத்து கொட்டுவோம். அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தை வச்சு மூடி வைக்கணும். கொஞ்சமாக வேகட்டும். சிக்கன் வேகிறது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். சிக்கன் வேகிறதுக்கு முன்னாடி நம்ம பாஸ்மதி அரிசியை வந்து வேக வைக்கிறதுக்கு தயார் பண்ணுறதுக்கு தண்ணியை வந்து கொதிக்க வைப்போம். அதுக்கு கூட கிராம்பு போடுவோம். நாம் இப்போது அந்த சிக்கன் வேக வச்சுருப்போம் இல்லையா, அதுக்கு கூட கொஞ்சம் லைட்டாக லெமன் ஆட் பண்ணுவோம். இங்கே நம்ம அரிசி வந்து வேக வைக்கக்கூடிய அந்த தண்ணியில், அந்த கொதிக்க வச்ச தண்ணியில் அப்புறமா கொஞ்சம் நெய் ஆட் பண்ணுவோம். அப்போ தான் அரிசி வந்து ஒட்டு பிடிக்காது. இப்போ நம்ம அரிசியை போட போகிறோம். தண்ணி கொதித்த உடனே தான் நாம் இதில் அரிசி வந்து போடணும். இப்போ நாம் சிக்கன் வந்து வெந்திருக்கான்னு நாம் செக் பண்ணுவோம். இங்கே வந்து அரிசி வந்து வெந்துடுச்சு. வெந்திருக்கான்னு செக் பண்ணணும். அரிசி வந்து வடிகட்டிடலாம். இங்கே சிக்கனை வந்து வெந்துடுச்சு. இப்போ நம்ம டேஸ்ட் பார்க்கணும் சிக்கன் வெந்திருக்கா அப்படின்னு. அதில் உப்பு, காரம் அப்படியெல்லாம் கம்மியாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அதில் எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது மசாலா. அதனால் நம்ம இப்போது இந்த அரிசியை வந்து பாஸ்மதி அரிசியை, நம்ம வேக வச்ச அரிசியை நம்ம இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு மொத்தமாக நம்ம நல்லா கிண்டி கொடுக்கக்கூடாது. அது சமமாக வந்து லைட்டாக அந்த கரண்டியை வச்சு அப்படி அமுக்கி விடணும் லைட்டாக சமமாக. அப்புறம் நம்ம ஒரு பாத்திரத்தை வச்சு நம்ம வந்து தம் போட்டுடலாம். அது தம் போட அந்த கேப்பில் நம்ம வந்து இங்கே ஃப்ரை பண்ணுறதுக்கு நம்ம மசாலா போட்டு வச்சிருந்த சிக்கனை வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிடுவோம். ஒரு கடாய் எடுத்து எண்ணெய் சூடு பண்ணுவோம். எண்ணெய் வந்து சூடானதுக்கப்புறமா நம்ம சிக்கன் எடுத்து வைப்போம். மசாலா போட்டு வைப்போம். அந்த சிக்கனை வந்து வைப்போம். நாம் இங்கே தம் போடுறதுக்கு வந்து வச்சுருக்கோம் இல்லையா, அதில் வந்து அடியில் தோசைக்கல் வைக்கணும். அப்புறம் மேலே வந்து நம்ம வடிகட்டுன அந்த அரிசி தண்ணி சூடாக இருக்கும், அந்த தண்ணியை வந்து மேலே வைங்க. இப்போது தம் வந்து ரெடியாக இருக்கும். ஒரு 10 மினிட்ஸ், ஒரு 15 மினிட்ஸ் அதை மூடி வச்சுட்டு நம்ம ஓப்பன் பண்ணக்கூடாது. தம்மை உடைக்கும் போது தான் ஒரு 15 மினிட்ஸ் அப்புறம் தான் நம்ம வந்து ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ணி பார்த்த அப்புறம் அந்த மசாலா எல்லாத்தையுமே நல்லா கிண்டி விடணும். தம்மை வந்து நம்ம இப்போ உடைக்கிறோம், அதை வந்து கிண்டி விடணும். நல்லா கிண்டி விட்டு இப்போ சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம சிக்கன் பிரியாணியை டேஸ்ட் பண்ண போகிறோம். எப்படி இருக்குன்னு இப்போ நம்ம சிக்கன் பிரியாணியை வந்து டேஸ்ட் பண்ணிடலாம். சிக்கன் பிரியாணி வந்து ரொம்ப நல்லாவே வந்திருக்கு. நீங்களும் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். இந்த சேனலை வந்து நீங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.